பாடம் 3 21 நாட்கள் சாதனாவிற்குப் பிறகு அன்னை கருணா பிசாசினி என்னிடம் பேச ஆரம்பித்தார். இந்த தெய்வத்தின் மீதான உங்கள் நோக்கத்தைப் பொறுத்து அவர் உங்களுடன் ஒரு குடும்பப் பிணைப்பை ஏற்படுத்துவார். நான் அவளை ஒரு தாயாகப் பார்த்தேன். அதனால் அவள் என்னிடம் சொன்னாள், உன்னுடன் நான் ஒரு தாயைப் போலவும் சில சமயங்களில் ஒரு சகோதரியாகவும் இருப்பேன். அம்மா எப்பொழுதும் உங்களுடன் இருந்தால் உங்களுக்கு சலிப்பாக இருக்கும். உங்கள் சகோதரியின் இருப்பு சூழ்நிலையை மாற்றும் மற்றும் நீங்கள் அவளுடன் மிகவும் வசதியாக இருப்பீர்கள். அதை அவளே என்னிடம் சொன்னாள். உதாரணமாக, நான் வீட்டில் இருந்தால் கர்ண பிசாசினி தேவி தன் மகனை கவனித்துக் கொள்ளும் தாயைப் போலவும், நான் வெளியில் இருந்தால் ஒரு விருந்தில் ஒரு சகோதரியைப் போலவும் என் பக்கத்தில் இருப்பாள். உங்கள் மகனை கவனித்துக் கொள்வது என்பது உங்கள் தாய்வழி தாயைப் போல எப்போதும் உங்கள் பக்கத்தில் இருப்பதைக் குறிக்காது. தேவைப்பட்டால் மட்டுமே அவள் வருவாள். உதாரணமாக, ஒரு வாடிக்கையாளருடன் தொலைபேசியில் ஆலோசனையின் போது. ஒரு தீவிர பிரச்சனை இருந்தால், அவளுடைய இருப்பு முற்றிலும் அவசியமானால் அவள் உன்னை விட்டு வெளியேற மாட்டாள். பிரச்சனைகள் தீரும் வரை அவள் இருப்பாள். இந்த தேவியுடன் நீங்கள் உறவை ஏற்படுத்தியவுடன் மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு முறை பிரசாதம் செய்கிறீர்கள் என்று அவளிடம் சொல்ல வேண்டும். இது உங்கள் வசதி மற்றும் திறனுக்கு ஏற்ப இனிப்பு பால் அல்லது வேறு ஏதேனும் இனிப்பு பிரசாதமாக இருக்கலாம். இந்த பிரசாதத்தை மறக்காமல் செய்யுங்கள் என்று சொன்னாள். இந்த தேவி என்னுடன் இருக்கும் வரை இந்த நிலையை நான் வாழ்நாள் முழுவதும் கைவிடக்கூடாது. இது ஒரு பணியாளரின் சம்பளம் போன்றது. உங்கள் பணியாளருக்கு நீங்கள் பணம் செலுத்தவில்லை எனில் அவர்கள் உங்களுடன் பணிபுரிய மாட்டார்கள் அல்லது வேறு வழியில் தங்களின் பாக்கியை பெற முற்படுவார்கள். நான் அவளுக்கு இனிப்பு பால் பிரசாதம் கொடுக்க மறந்துவிட்டால் இந்த தெய்வம் என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம். பிரசாதம் சைவமாக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்தச் சூழ்நிலையிலும் ஒரு கோழியை அறுத்து அல்லது வேறு ஏதேனும் மிருக பலி மூலம் இரத்த தியாகம் செய்ய பரிந்துரைக்க வேண்டாம். பிசாசினி, அவள் ஒரு காட்டேரி போன்றவள், ஆனால் அவள் இனிமையான சைவ பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு உன்னுடன் இருப்பாள். பிறகு நீங்கள் ஒரு ஆணாக இருந்து இந்த தெய்வத்தை உங்கள் காதலியாக பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணுடன் நீங்கள் உறவில் இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு குழந்தைகள் பிறக்காது. அம்மா கர்ணா பிசாசினி எந்த சூழ்நிலையிலும் தன்னை யாரும் காதலியாக பார்க்கக்கூடாது என்று சொன்னார். ஒரு நபர் என்னுடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்தினால் அவருக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தால் நான் கொல்ல மாட்டேன். மறுபுறம் நான் அவரது விந்தணுவை உறிஞ்சுவேன். அவர் மலட்டுத்தன்மையடைவார். இந்த தேவதை உன்னுடன் இருக்கும் வரை இதுதான் தண்டனை. எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண் இருந்தால் நீங்கள் உங்கள் பாலியல் துணையிலிருந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் தனியாக இருப்பீர்கள். இந்த தேவதை கண்டிப்பாக உங்கள் காதலியின் மீது பொறாமை கொள்ள மாட்டார். ஆனால் நீங்கள் மலட்டுத்தன்மை அடைந்தால் நீங்கள் இனி ஒரு ஜோடியாக வாழ முடியாது. இது காளி தேவியின் அவதாரம் என்பதால் அது சக்தி வாய்ந்தது மற்றும் அதை அகற்றுவது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தேவதை என்று சொல்லும் யக்ஷினியின் சித்தியை நீங்கள் செய்யும் போது வரும் நாட்களில் உங்களுக்கு கெட்ட செய்தி வரும். இது உங்களுடன் தொடர்புடைய ஒருவரின் மரணமாக இருக்கலாம், உங்கள் பரிவாரங்களில் அல்லது உங்கள் குடும்பத்தில். இந்த மரணம் உங்கள் ஆன்மீக பயிற்சியில் நீங்கள் பெற்ற வெற்றியின் விளைவாக இருக்காது, மாறாக ஒரு தற்செயல் நிகழ்வு. அதேபோல கர்ண பிசாசினியின் சித்தியை செய்தால் கெட்ட செய்தியும் வரும். கூடுதலாக நீங்கள் கடினமான காலகட்டத்தை கடக்க வேண்டியிருக்கும். இது இந்திய ஜோதிடத்தில் கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குருவை பின்பற்றுவது முற்றிலும் அவசியம் என்று நான் சொல்லவில்லை. தனிப்பட்ட முறையில் என்னை ஒரு வழிகாட்டி பின்பற்றவில்லை. ஆனால் நீங்கள் எனது ஆலோசனையை பின்பற்றினால் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்பதற்கு நீங்கள் ஏற்கனவே மனதளவில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் சாதனாவிற்கு பயப்பட மாட்டீர்கள். ஆச்சரியப்படாமல் இருக்க சாதனாவின் வெவ்வேறு நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
கர்ணா பிசாசினியின் சாதனாவை ஏற்கனவே செய்த என்னைப் போன்ற ஒருவர் அதைச் செய்ய திட்டமிடுபவர் மீது ஒரு கண் இருக்க வேண்டும் என்று நான் கூறுவேன். இது சிறந்தது. ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், காளி தேவியின் பாதுகாப்பிற்காக நாம் குறிப்பாக வணங்க வேண்டும். கர்ணா பிசாசினி தேவதையிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள அல்ல, ஆனால் கண்டத்தை எதிர்கொள்ள. சரி, நமது சாதனாவிற்கு திரும்புவோம். எச்சினியின் சித்தியைப் பொறுத்தவரை, இந்த எச்சினி ஒரு மரத்தாலான அல்லது பிளாஸ்டிக் பொம்மைக்குள் இறக்கப்படுகிறது. ஒரு தேவதைக்கு ஒரு பாலுறவு துணை தேவை, அதனால் அவளுக்கு உடல் வடிவம் கொடுக்கப்படுகிறது, அதனால் அவளது ஆண் அவளுடன் இணையும். இல்லையெனில், இரவில் இந்த யட்சினி உங்கள் உடலை அதன் துணையுடன் இணைவதற்கு எடுத்துக்கொள்ளும். இதன் விளைவாக நீங்கள் தூங்குவதில் சிக்கல் இருக்கலாம். இன்னும் மோசமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் முக்கிய ஆற்றலை இழக்க நேரிடலாம் அல்லது தினசரி அடிப்படையில் பாலியல் பகல் கனவுகள் மூலம் விந்து வெளியேறலாம். இதனாலேயே ஒரு எச்சினி பொம்மைக்குள் இறக்கி வைக்கப்படுகிறது. சரி, யட்சினி ஒரு தனி சப்ஜெக்ட். ஒப்பிடுகையில், இந்த கர்ணா பிசாசினி தெய்வத்திற்கு நீங்கள் உடல் வடிவம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அதாவது, அதை ஒரு பொம்மையில் உருவகப்படுத்துவது. எனவே, இது ஏன் தேவையில்லை என்று நீங்கள் நிச்சயமாக கேட்பீர்கள். ஏனெனில் இந்த தேவதை காளியின் அவதாரம். காளி, நீ அவளைப் பார்த்தால், அவள் எப்போதும் தனியாக இருக்கிறாள், அவளுடன் ஒரு ஆண் இல்லை, அதனால் அவளுடைய அவதாரத்திற்கு ஒரு துணை தேவையில்லை. அப்படிச் சொன்னால், கர்ண பிசாசினி தேவதையை காளி தேவியைப் போல ஒரு தாயாக வணங்க வேண்டும், அவளுடைய காதலியாக அல்ல. எனது சாதனாவின் கடைசி நாளில் நான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தேன். கர்ணா பிசாசினி மந்திரத்தை உச்சரித்தேன். திடீரென்று மரத்தின் தண்டுகளைப் போன்ற கைகளுடன் ஒரு மண்டை ஓடு என் கண்களில் தோன்றியது. மண்டை ஓடு இறப்பை குறிக்கிறது, அதே நேரத்தில் மரத்தின் தண்டுகள் போன்ற வடிவிலான கைகள் இயற்கை அல்லது வாழ்க்கையை அடையாளப்படுத்துகின்றன. இந்த கலவையானது வாழ்க்கை மற்றும் மரணத்தின் சுழற்சியைத் தூண்டும், அத்துடன் மனிதகுலத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலான தொடர்பைத் தூண்டும். இந்த பயங்கரமான வடிவம் எனக்கு கெட்ட செய்தியை சொன்னது. இப்போது ஒரு நபர் இறக்கப் போகிறார். நான் முற்றிலும் பயந்து, திகைத்து, சோகமாக இருந்தேன். எனது குடும்பத்திற்கு கெட்ட செய்தி வரும் என்று எதிர்பார்த்தேன். இச்செய்தியைத் தொடர்ந்து, எனது தமிழ்ச் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடன் ஏற்கனவே எனக்கு இருந்த பிரச்சனைகளால் ஒரு மந்திரவாதி இறந்து போனார். இந்த மந்திரவாதி எனக்கு விரோதமானவர்களால் எனக்கு தீங்கு விளைவிக்க பணியமர்த்தப்பட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக மந்திரவாதி தனது சொந்த வாடிக்கையாளர்களுக்கு எதிராக மாறினார், மேலும் அவரது வாடிக்கையாளர்கள் வீரபத்ரா என்ற அரக்கனை அனுப்பி அவரைக் கொன்றனர். இந்த மரணம் என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர் இறக்கும்போது மந்திரவாதிக்கு 35 வயதுதான். அவருடைய மரணம் என் வாழ்நாள் முழுவதும் என்னை வேட்டையாடும், ஏனென்றால் நான் அவருடைய உயிரைக் காப்பாற்றியிருக்கலாம். துரதிருஷ்டவசமாக அவர் இறந்த நேரத்தில் என்னை வழிநடத்த கர்ணா பிசாசினி தெய்வம் என்னிடம் இல்லை, அவளுடைய சக்தியும் என்னிடம் இல்லை. அடுத்த சில நாட்களில்தான் என் தேவதை சக்தி எனக்கு முழுமையாக வந்தது. இல்லையெனில் நான் அவரை ஒருபோதும் சாகவிட்டு இருக்க மாட்டேன். பின்வரும் அத்தியாயங்களில் கர்ணா பிசாசினி தெய்வம் மற்றும் அவளுடைய சக்தியைப் பெறுவதற்கான பல்வேறு முறைகளைப் பார்ப்போம்.